மோகம் 30 நாள், ஆஷா 60 நாள் சொல்லுவாங்க. அது ஏன் 6 மாசத்தில் முடியுது? இங்கே தான் பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சைக்காலஜிக்கலி ஒரு ஆண் ஒரு பெண்ணோட சேர்ந்து வாழணுமாக இருந்தால் சில கண்டிஷன் இருக்குது. ஆணுக்கெண்டு ஸ்பெஷலி சைக்காலஜி சொல்கிறாங்க, ஆண் ஒன்றை விரும்புவான். என்ன விரும்புவான் தெரியுமா? அவன் முக்கியமாக பொம்புளிடம் ஒரு ரெஸ்பெக்டை விரும்புவான். அதான் ஆக்சுவல் சைக்காலஜி சொல்லுது. ஒரு ஆம்பளை திருமணத்துக்கு பிறகு அல்லது திருமணத்துக்கு முன்னாடியும் ஆம்பளுடைய பிரெயினை ஆய்வு பண்ணி பார்த்தா அவன் எதை விரும்புகிறான் தெரியுமா? அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் என்று விரும்புகிறான். அது சாதாரணமாக எல்லா ஆம்பளையிலும் அவர் இல்லை சொன்னாலும் இறுக்கி சொன்னாலும் இதுதான் ப்ரூஃப் ஆக்கப்பட்ட விஷயம். ரெஸ்பெக்டை விரும்புவான். அதனோடு ஒரு ஆம்பளை அவன் எவ்வளோ தைரியமாக இருந்தாலும் எவ்வளோ தைரியசாலியாக இருந்தாலும் அவன் ஒன்றில் கோலை. எதில் கோலை தெரியுமா? அன்புல கோலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் அன்பை ஏங்கி தவிப்பான். அந்த அன்பு அவனுடைய மனைவியால் கொடுக்க முடியுமான அன்பு. அன்பு பல வெரைட்டியாக மாறும். மனைவியுடைய அன்பு அது தனியான அன்பு. சைக்காலஜிஸ்ட் பிரிப்பாங்க. தம்பியுடைய அன்பு அது வேற, தங்கச்சியுடைய அன்பு அது வேற, பிள்ளைகளுடைய அன்பு அது வேற, மனைவியின் அன்பு அது வேற. அது வேற. ஆம்புல அந்த அன்புக்கு துடிப்பான். உனக்கு தங்கச்சி இருக்கிறாங்களே அதே இல்லை, பொண்டாட்டி வேணும் என்பான், அது வேணும் என்பான். அந்த அன்பு கிடைக்கலன்னா இன்னொரு பொம்பளைய பார்ப்பான். அந்த அன்புக்கு அவன் அலைவான். எத்தனை கோடியும் கொடுப்பான், எத்தனை லட்சமும் இழப்பான், எதையும் அவன் கொடுக்க ரெடி ஆகுவான். ஆம்பளை 2 எதிர்பார்ப்பான். சைக்காலஜி சொல்றாங்க, ஒன்று ரெஸ்பெக்ட், அடுத்தது லவ். இந்த 2ஐயும் ஆம்பளை எதிர்பார்ப்பாங்க. பொம்பளை